வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். கத்தார் ஏர்வேஸ் நிறுவனம் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை மாற்றி அமைக்கப்பட்ட மற்றும் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான விமான சேவைகளை இயக்கும் என்று அறிவித்துள்ளது. டெல்லி, அகமதாபாத், அமிர்தசரஸ், பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், கொச்சி, கோழிக்கோடு மற்றும் மும்பை உள்ளிட்ட இந்திய நகரங்களுக்கு இந்த விமான நிறுவனம் சேவைகளை இயக்கும் என்று கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 2026-27 நிதியாண்டிற்கான ஃபாஸ்டேக் வருடாந்திர பாஸிற்கான கட்டணத்தை தற்போது 3000 ரூபாயிலிருந்து 3075 ரூபாயாக உயர்த்தி உள்ளது. இக்கட்டண உயர்வு அடுத்த மாதம் முதல் அமலுக்கு வரும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து புதுச்சேரியில் போஸ்டர்கள் ஒட்ட, பேனர்கள் வைக்க தடை செய்யப்பட்டுள்ளது. நேர்மையான மற்றும் வெளிப்படையான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்ட நிர்வாகம் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் செய்திக்குறிப்பில் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் வாக்கு எந்திரத்தில் வேட்பாளர்களின் வண்ணப்படம் இடம்பெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 3950 போலீசார் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.